வண்டி பார்க்க வந்திருக்கோம்னா திருப்பூர் கருந்தமட்டிலேயே வந்து நம்ம ஃபேமஸான வண்டி கவின் ஆடியோஸ்ல வந்து முதலா இந்த வண்டி வந்து ஒரு 5 மாசம் தான் ஆச்சு. வண்டி நம்ம வந்து எந்த கோச் வந்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்லயே ஃபேமஸான சிவசக்தி கோச் தான் வந்து இந்த பாடியை பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு கிரில்லே வந்து டிஃப்ரெண்டா ஒரு சிங்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்து ஒரு நல்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்ஸுமே வந்து இந்த வண்டியிலே ஒரு அழகுனா இந்த ஹெட்லைட்ஸ் தாங்க. 3 ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்கன்னா 3 ஹெட்லைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரதம் மாதிரி அந்த ஹெட்லைட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து நியான் போட்டு அது தனியாக ஒரு ஃப்ரேம் கட் அவுட் ஃப்ரேம் தெரியற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ டாப் லைட்ஸ் கூட போட்டிருக்காங்க. நம்மளுக்கு 5 டாப் லைட்ஸ் போட்டு தரமாக நம்மளுக்கு வண்டியை முன்னாடி படைச்சு விட்டாங்க. வண்டி ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி அண்ணன் தான். நம்ம விக்கி அண்ணங்காட்டி அண்ணன் ஓனருங்காட்டி அவர் பேர் அவர் தரமாக போட்டு வச்சிருக்காரு. கேமில் இருக்கார் போல ஆளு தரமாக ஒரு நிஞ்சாவோட தீம் போட்டு வண்டியை தரமாக படைச்சு விட்ருக்கு. அப்படியே சைடில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே அழகா தான் இந்த கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு இதெல்லாம் போட்டு ஜம்னு விட்டுருக்காரு. அப்படியே நம்ம சைடில் வந்து பார்த்தோம்னா அப்படியே இதாங்க ஃப்ரண்ட் சீனு. அப்படியே சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமி தீமுங்க. அனிமி தீம் நம்ம வண்டிக்கு போட்டு படைச்சு விட்டார். ப்ளூ கலரில் போட்டு தரமாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி போட்டு பண்ணி விட்டாரு ஆளு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காருன்னா ஆளு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், இட்ஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். என்ன போட்டிருக்காருன்னா எல்லாமே பாசிபிள், நம்ம மைண்ட் செட் தான் அது காரணம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் போட்டு பண்ணி விட்டுருக்காரு. சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமி தீங்க தாங்க. ஃபுல்லையுமே பேக்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் லைட்ஸ் பிரேக்கிங் லைட்ஸுமே வந்து தரமாக போட்டு கொடுத்துருக்காங்க. புது டிசைன் இந்த மாதிரி வந்து டிசைன் இத்தனை நாள் வரைக்கும் எந்த பஸ்லையுமே யாருமே போட்டுருக்க மாட்டாங்க கோச்சில். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அண்ணன் வண்டியில தான் வந்து சிவசக்தி கோச் போட்டு தரமாக புது நியூ டிசைன் நியூ லுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணன். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து ஒரு அனிமி ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க அண்ணன். கீழே பார்த்தீங்கன்னா அண்ணனோட பேர் டிரான்ஸ்போர்ட்டு நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் நியான் தான். மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வண்டி ஹைட்டை மட்டும் பாருங்க, சரியான ஹைட்டுங்க நம்ம அண்ணன் வண்டி. அதே மாதிரி நம்ம அண்ணனோட பேர் வந்து பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க தரமா. அப்படியே பின்னாடி உள்ள கேபின் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வரைக்கும் நம்ம வெளியே வந்து அவுட்டர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்துட்டோம். வாங்க கேபின் எக்ஸ்பிளைன் பண்றோம், வாங்க பார்க்கலாம். இப்போ பசங்க வந்து ஒரு ட்ரிப்பு போனா ஒரு கேபின்ல தான் உட்காந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண வைப் பண்ண என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் நியோன் லைட்ஸும் அதே மாதிரி இப்போ டிசைன்ஸ் போட்டதுக்கு ஒரு நார்மல் நியோன் லைட்ஸு அந்த மாதிரி இப்போ கேபினை போட்டு படைச்சு விட்டாரு. இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸு நிறையா போட்டுருக்காங்க அண்ணன். வண்டி ரொம்ப லவ் பண்ணுவார் இருக்கு, நிறையா போட்டு விட்டுருக்காரு. அதே மாதிரி கீழே இங்கே பார்த்தீங்கன்னா சப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சப்ப கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் நியான் லைட்ஸ் சிம்பிளாக போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிரைவர்லாம் வண்டி ஓட்டும் போது ரொம்ப கண்ணு கூச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்து அண்ணன் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ வாங்க நம்ம கேபின் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர் சீலிங்ஸ் எப்படி படைச்சு விட்டுருக்கான்னு பார்த்துலாம், வாங்க போலாம். இப்போ நம்ம லாஸ்ட் சீட்டுக்கு மேல அண்ணன் விக்கி அண்ணன் நம்ம பேரை போட்டு அந்த பேர்ஸ்ல வந்து நேமுக்கு ஈக்குவலா நியான்ஸ் போட்டிருக்காரு. அந்த நியான்ஸ்ல பாத்தீங்கன்னா லேசர்ஸ் போட்டு ஒரு வைப் பண்ற மெஷினை வந்து தயாரிச்சு விட்டுருக்காருங்க. மேல சப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சப் இருக்குங்க. 3 சப்ல நியான் போட்டு ஒரு வைப் பண்றதுக்கான மிஷினை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அண்ணன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல பார்த்தோம்னா இங்க 4 லேசருங்க. இப்ப நம்ம ஸ்மோக் போட்ட எஃபெக்ட்டுக்கு 4 லேசர் வந்து தரமா எடுத்து அடிக்கணும். ஒரு பப்ல ஒரு எப்படி டிஸ்கோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கோ வந்து இது கிரியேட் பண்ணுது லைட்ல. இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க 2 சைடுமே. அந்த 2 சைடு ஸ்பீக்கருமே தெரியற மாதிரி நியான் லைட்ஸ் பேட்மேன் தீம்ல போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்ரீ லைட்ஸ். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பேசஞ்சர் சீட்ஸ் மேல ஒரு பேனல் போட்டிருக்காங்க. இந்த பேனல்லையுமே வந்து நார்மல் இல்லாம ரன்னிங் நியான்ஸ் போட்டு அந்த ரன்னிங் நியான் சென்டர்ல பாத்தீங்கன்னா கேப் இருக்குன்னு சொல்லி அதுல மெஷின் வைப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி லேசஸ் போட்டிருக்காங்க. காலேஜ் ஐவி ட்ரிப் எல்லாம் போனீங்கன்னா பசங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. பப்பு மாதிரி இருக்கு வண்டியே. மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கவின் ஆடியோஸோட ஸ்பீக்கர்ஸ் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 போர்ட்ஸ், இந்த சைடு ஒரு 4 போர்ட்ஸ், மொத்தம் 8 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அண்ணன் கொடுத்துருக்காரு ஒரு பேனல் வித் ரன்னிங் ஸ்ட்ரிப்ஸ், அதுல வந்து லேசர்ஸ். மேல சீலிங் பாத்தீங்கன்னா மேல சீலிங்குமே வந்து ரன்னிங் சீலிங்ஸ் போட்டிருக்காங்க. ரன்னிங் நியான்ஸ், அதுல உள்ள வந்து ஒரு பிளிங்கிங் நியான்ஸ், அதுல சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு லேசர் தீமுங்க, கொஞ்சம் எடுத்து அடிக்கிற மாதிரி போட்டிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் பிளாஷர்ஸுமே போட்டிருக்காரு அண்ணா. உள்ள வந்து வண்டி கொஞ்சம் தரமா தாங்க இருக்கு. வண்டி வாங்க, கார்பரேட்டு ஃபேமிலி காலேஜ் ஐவிஸ் எல்லாம் வந்து தரமா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வண்டியை படைச்சு விட்டுருக்காங்க நம்ம விக்கி அண்ணன். கவின் ஆடியோஸும் ஸ்ரீ லைட்ஸும் கொஞ்சம் படைச்சு விட்டாங்க அவங்களோட படப்பை. 5 மாசம் வண்டி வந்துதான் ஆச்சு. வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தரமா இருக்கு வைப் பண்றதுக்கு. பசங்கள்ல இருந்து கார்பரேட்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாருமே வெளியே வைப் பண்றதுக்காக நம்ம லேசர்ஸ் டாப் லைட்ல இருந்து லேசர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ல தெரியும்னு நினைக்கிறேன்.
நைட்ல பாத்தீங்கன்னா பப்ல வந்து லேசர்ஸ் போட்டு எப்படி ஆடுவோமோ அதே மாதிரி நம்ம விக்கியான போட்டு டாப் லைட்ல இருந்து லேசர் போட்டு படைச்சு விட்டாரு.